ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் டிசம்பர் 4 புதன்கிழமை திருதியை திதி. இந்த திருதியை திதி நாள்ல நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? திருதியை திதி நாள்ல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வாங்கலாம். நீங்க பொன் பொருட்கள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்று புதன்கிழமை வர, சரிங்களா? நல்லபடியா எல்லாம் வாங்கலாம். இன்று பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். அப்போ பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமா வந்துருது. அப்போ இன்று ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பொன் பொருட்கள் வாங்கலாம், வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். மிக மிக முக்கியமாக உப்பு வாங்குங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா சர்க்கரை, சரிங்களா? சர்க்கரை, வெல்லம், அதாவது வெல்லம் சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கரை வாங்குங்க. அதாவது நாட்டு சர்க்கரை சொல்லுவோம் இல்லையா, நாட்டு சர்க்கரை வாங்குங்க. மிக மிக நல்லது, ரொம்ப நல்லது. ஒரு 100 கிராமாவது ஒரு துவரம் பருப்பு வாங்குங்க, சரிங்களா? இதுவுமே மிக மிக நல்லது. நம்மளால பொண்ணு பொருள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த திருதியை நாளில் உப்பு, வெல்லம், பருப்பு இது 3 மட்டுமே வாங்குங்க. அடுத்தடுத்த மாதத்தில் நீங்க பொன் பொருள் வாங்குவதற்கான பணம் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு. பால் சாப்பிட்டுப்பாங்க. மேஷம், முயற்சிகளில் வெற்றி, மனம் மகிழும் நிகழ்வுகள். உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றிகள் இன்னைக்கு. அதே டயத்துல பாத்தீங்கன்னா மனம் மகிழும் நிகழ்வுகள். மனசுல நீங்க என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனம் மகிழும் நிகழ்வுகள் இன்னைக்கு. ரிஷபம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மைகள். ஓகேங்களா? எதிர்பாராத தனவரவு தாராளமாக உண்டு. அது மட்டும் இல்லைங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தன வரவு இன்னைக்கு இருக்குங்க. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களை சேரும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. ரிஷபராசியில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு. அதாவது சந்திராஷ்டிரமம் கொண்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இல்ல அதிகமாவே கவனமா இருந்துக்கோங்க. மிதுனம், தன வரவு தேடி வரும், கூட்டு தொழில் லாபம். தன வரவு தேடி வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. அதாவது தன வரவுன்னா பண வரவு உங்களை தேடி வரும் இன்னைக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா கூட்டு தொழில லாபங்கள் தேடி வரும். கூட்டு தொழிலா லாபங்கள். கடகம், தொழில் தொடர்பான பயணம், செலவுகளில் கவனம். தொழில் தொடர்பாக ஒரு பயணத்துக்கு போவீங்க. இன்னைக்கு நீங்க போய் மீட் பண்ணலாம், பிசினஸ் சம்பந்தமான விஷயம் ஒன்று போய் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணம் போவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா செலவுகளில் கவனம். அதாவது தொழில் தொடர்பான பயணம்னா பிசினஸ் பண்றவங்க மட்டும் கிடையாதுங்க. ஒரு வேலைக்கு அதாவது வேலைக்கு போயிட்டுறவங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது தொடர்பான பயணம் போறது அதுதான். ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனாலும் சரிதான், சரிங்களா? அது பயணங்கள் தான். அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், செலவுகளில் கவனம். ஓகேங்களா? செலவுகள் பண்றதுல கவனமா இருந்துக்கோங்க. சிம்மம், தொழில் வியாபாரம் லாபம், மன மகிழும் நிகழ்வுகள். தொழில வியாபாரத்துல லாபங்கள் இன்று உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா மன மகிழும் நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது புதன்கிழமையான இன்னைக்கு. மிக மிக சிறப்பு. கன்னி, வியாபார லாபம், ஷேர் மார்க்கெட் முதலீடுகள். ஓகேங்களா? வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே டைத்துல ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு முதலீடுகள் எல்லாமே பண்ணீங்க ஷேர் மார்க்கெட்ல. அதன் மூலமாகவும் லாபம் அதிகமாக உங்களை தேடிக்கொண்டு வரும். துலாம், தந்தையின் மூலமாக நன்மை, ஆன்மீக தொடர்பான பயணங்க இன்னைக்கு. ஓகேங்களா? உங்களுடைய தந்தையார் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான பயணம், சரிங்களா? ஒரு கோவிலுக்கு போகலாம். இந்த நவகிரக கோயில்கள் சொல்றாங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா சென்னையில நவகிரக கோயில்கள்லாம் இருக்கு. இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பயணம் போவீங்க. விருச்சிகம், எதிர்பாராத தொந்தரவுகள், பழைய கடன்கள் வசூல். எதிர்பாராத தொந்தரவும் இருக்கு. அதே டயத்துல பாத்தீங்கன்னா பழைய கடன்கள் இன்று வசூலாகும். ரொம்ப நாளா கொடுத்து வச்சிருந்தோமே, எப்படா கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்படி ஏங்கி இருந்தீங்க இல்லையா, இன்று உங்களுடைய கைகளுக்கு பழைய கடன்கள் வசூலாகும். தனுசு, குழப்பமான சிந்தனைகள், கூட்டு தொழில் சார்ந்த தொந்தரவுகள். இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓரளவு சின்ன சின்ன டிஸ்டர்ப், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சிந்தனைகள் குழப்பம் இருக்கும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த தொந்தரவுகள், கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு அது சார்பான சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கு. மகரம், வேலை தேடும் முயற்சி, பயணங்கள். ஓகேங்களா? ஒரு வேலை தேடுறது, பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுறதுக்கு போறது, இதற்கான பயணங்கள் இருக்கும். ஒரு வேலை தேடும் முயற்சிகள் இன்று மகர ராசிக்கு இருக்கு. கும்பம், பூர்வீகம் தொடர்பான செலவுகள், வியாபாரத்தில் லாபம். ஓகேங்களா? கும்ப ராசிக்கு பூர்வீகம் தொடர்பான செலவுகளுங்க.
ஆமா, ஒரு இடம் வாங்கி வச்சோம், இல்ல அப்படின்னா பூர்வீகத்தினுடைய இடம் இருக்கு, அது கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ இந்த மழை காலமா இருக்கு, அது கொஞ்சம் சரி பண்ணா வந்து நல்லபடியா இருக்கும் அப்படின்ட்டு வந்து அதுக்கான செலவுகள் பண்ணுவீங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கும். மீனம், மனமகிழும் நிகழ்வுகள், ரியல் எஸ்டேட் வியாபார லாபம், மனம் மகிழும் நிகழ்வுகள், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, இன்று மனம் மகிழும் நிகழ்வுகள். அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.